கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். இந்த உச்சமாகிற சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி, அதே நேரம் 6ஆம் இடத்து அதிபதி. உங்களுடைய ராசி அதிபதி வந்து என்னன்னா 11ஆம் இடத்துல உச்சமாகறதுனால வந்து என்னன்னா, நிறைய நல்ல பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கப் போகிறது. அதே மாரி நிறைய லாபங்கள் வரப்போகிறது. இந்த மாரி பலவிதமான நன்மைகள் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு காத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு படி மேல உயரப் போகிறது. எல்லாருமே வந்து உங்கள புகழ போயிறாங்க. நீங்க இத செய்கிற செயல்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவிய போகிறது. அதே நேரம் உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா நல்ல மேன்மை ஏற்பட போகிறது. உத்தியோகத்துல சம்பள உயர்வு ஏற்பட போகிறது. வருமானம் அதிகரிக்க போகிறது. அதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே அதிகரிக்க போகிறது. அதே நேரம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது. அல்லது உங்களுடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு பண வரவு பார்த்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது கடந்த காலத்தில் நீங்க முதலீடுகளில் ஈடுபடுத்தினீங்கன்னா நிச்சயம் அந்த முதலீட்டின் மூலமாக பார்த்தீங்கன்னா வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த வெள்ளியினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா தனக்காரகனான குருவினுடைய வீட்டுல வந்து உச்சமாகிறார். அதே நேரம் இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல வந்து அதிக அளவு பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி குரு பகவான் வீட்டுல உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இருக்கிறது. அதே நேரம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். வேலை பார்க்கும் இடத்துலயும் பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவும் இருக்கும். அதே நேரம் எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு விலகி செல்வார்கள். அடுத்து விவசாயம் செய்யறவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் சப்போர்ட்டாக இருப்பார்கள். அதே மாதிரி சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் உங்க ராசி அதிபதியோட இருக்கிறாரு. அதனால நிச்சயம் உங்களுடைய தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. அதே மாதிரி முதலீடுகள்ல வந்து என்னன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா முதலீட்டின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இருக்கிறது. அடுத்து இந்த நேரத்துல பேங்க்ல லோனுக்காக அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த லோன் வந்து சாங்ஷன் ஆவதற்குரிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. நீங்க கடன் வேண்டாம்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு கடன் தருவதற்கு பல பேர் பாத்தீங்கன்னா முன் வருவார்கள். அதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில வந்து பணம் புரளுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதாவது ஒரு சுப கிரகம். இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு சுப கிரகம். அவர் வந்து 6ஆம் இடத்து அதிபதி. அந்த 6ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா உச்சமாகிறதுனால வந்து என்னன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் அல்லது இந்த முழங்கால் வலிகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா நோயை குறிக்கக்கூடியவர். அவர் வந்து உச்சமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தாய் மாமனுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும். அடுத்து பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பெண்ணாக இருந்தால் ஆணிடமும், ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களால பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஆக இந்த மார்ச் மாதத்துல ரிஷப ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா 100% வந்து நல்ல பலன் தான் நடக்க போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே வந்து என்னன்னா உச்சமாகிறார். அதனால இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசினியர்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.